உயர்நீதிமன்றம் தடை விதித்த போதும் கோவில்பட்டி சுங்கச்சாவடி வழியாக அனுமதிக்கப்பட்ட அரசு பேருந்துகள். ஓட்டுநர் நடத்துனரிடம் கையெழுத்து பெற்று பேருந்தை அனுப்பி வைத்த சுங்கச்சாவடி ஊழியர்கள். அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளில் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 பேர் உயிரிழந்த விபத்தை தொடர்ந்து நடவடிக்கை. கடலூரில் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ரயில்வே உண்மை கண்டறியும் குழு ஆய்வு. புதுச்சேரியில் சிகிச்சை பெறும் வேன் ஓட்டுநரிடமும் விசாரணை. திருவாரூர் அருகே ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கலச் சிலையை திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் இன்னலில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பரப்புரை பயணம் குறித்து தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் உறுதி. பொறுப்பற்ற பேச்சுகள் அரசியல் கட்சிக்கு அழகல்ல. அஜித்குமார் கொலை விவகாரத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என கூறிய சீமானுக்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி புகழேந்தி கண்டனம். முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். எவ்வளவு இடங்கள் என குறிப்பிடப்படாத நிலையில் இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. கீழடி அகழாய்வு குறித்த 3வது கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அகழாய்வில் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறிய அதிகாரிக்கு மத்திய தொல்லியல் துறை உத்தரவு. புழல் சிறையிலிருந்து நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் விடுவிப்பு. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் வெளியே வந்தனர். திருப்பூரில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் பெரும் தீ விபத்து. அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்ததில் 42 கொட்டகை வீடுகள் முழுவதும் எரிந்து நாசம். சென்னையில் கல்லுக்குள் ஈரம் பட நடிகை அருணா வீட்டில் 8 மணி நேரம் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை. அருணாவின் கணவர் மோகன் குப்தா நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் நடந்த சோதனை நிறைவு. தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை மையம் கணிப்பு. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் என விசிக தலைவர் திருமாவளவனுக்கு மனு. பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது அளிப்பு. ஐந்து நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். குஜராத்தின் வதோதராவில் பாலம் இடிந்ததில் ஆற்றில் விழுந்த வாகனங்கள். 13 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். டெல்லியில் கொட்டி தீர்த்த மழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். ஹரியானாவின் குருகிராமில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. யூடியூபில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்களுக்கு வருமானம் கிடைக்காது. ஒரே வீடியோவை திரும்ப பயன்படுத்துவதற்கும் கட்டுப்பாடு விதித்து புதிய விதிமுறை வரும் 15ஆம் தேதி முதல் அமல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணியில் பும்ராவும் இங்கிலாந்து அணியில் ஆர்ச்சரும் சேர்ப்பு.
அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவது சதி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் பரப்புரை செய்த அவர் அறநிலையத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரிகளை கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம். அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. இதெல்லாம் சரி செய்யத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் முதல்வர்கள் பக்தவச்சலம் தொடங்கி ஜெயலலிதா வரை பல தலைவர்கள் கோயில் பணத்தை கல்விக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ போறாரு. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு தாளம் தட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்தார். பள்ளிக்கூடம் தானே கட்டுறாங்க, எடுத்துட்டு போகல, எடுத்துட்டு போனா தப்பு. அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அவர் தாளம் தட்டுறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகையாளர் லட்சுமி 9 கலை கல்லூரிகள் உட்பட இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருப்பதாக கூறி பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை மொத்தம் 56 கல்வி நிறுவனங்களை நடத்துது. இது கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கிடையாது. இது எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் 11,665 மாணவர்கள் படிக்கிறார்கள். 392 டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அருள்மிகு கற்பகாம்பாள் கோயில் கல்லூரி மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் மற்றும் வதோதரா மாவட்டங்களை இணைக்கும் கம்பீரா பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த கோர விபத்து நடந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம். மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் முக்கிய பாலமான கம்பீரா பாலத்தில் புதன்கிழமை காலை 7:30 மணி அளவில் வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக பாலத்தின் நடுப்பகுதி ஒரே அடியாக இடிந்து விழுந்தது. மாகிசாகர் ஆற்றின் மேல் அமைந்துள்ள இந்த பாலத்தில் 2 தூண்களுக்கு இடையே அமைந்துள்ள முழு பகுதியும் அப்படியே அப்பளம் போல நொறுங்கி ஆற்றில் விழுந்தது. இதனால் பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த 2 லாரிகள், ஒரு வேன், ஒரு கார், ஒரு ஆட்டோ என 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து ஆற்றில் விழுந்து மூழ்கின. ஒரு லாரி பாலத்தின் நுனியில் இருந்தபடி அந்தரத்தில் தொங்கியது. வாகனங்களில் இருந்தவர்கள் ஆற்றில் மூழ்கிய நிலையில் பெண்மணி ஒருவர் தங்களை காப்பாற்றுமாறு நீரில் இருந்தபடி கதறி அழுதார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் பொதுமக்கள் உதவியுடன் ஆற்றில் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர். ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக பலியான 10க்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கம்பீரா பாலம் 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 40 ஆண்டுகள் பழமையான இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து அச்சம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் இந்த கோர விபத்து குறித்து பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார். 2019-2024 ஆண்டு காலகட்டத்தில் 42 பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கும் சூழலில் பழமையான பாலங்களின் உறுதித்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கட்டணம் செலுத்தாததால் தமிழ்நாட்டில் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஓட்டுநர்களிடம் அறிவுரை வழங்கி பேருந்துகளை சுங்கச்சாவடி ஊழியர்கள் அனுமதித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நாங்குநேரி சுங்கச்சாவடியிலிருந்து மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுது? லாவண்யா, தமிழகத்தில் அதாவது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 சுங்கச்சாவடிகள், குறிப்பாக நாங்குநேரி, கயத்தாறு, சாத்தூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய 4 சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த சுங்கச்சாவடி கட்டணமாக 276 கோடி ரூபாய்க்கு மேலே சுங்க கட்டணம் பாக்கி வைத்துள்ளதாக தெரிகிறது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற சென்னையில் அவங்க வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த பணம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அந்த வாகனங்களை 10ஆம் தேதிக்கு மேல் அனுமதிக்க வேண்டாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதோடு காவல்துறையினுடைய பாதுகாப்பையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று 10ஆம் தேதி என்ற அடிப்படையில் இன்றைக்கு பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அவர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுங்கச்சாவடி கடந்து செல்லக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் இந்த கட்டண பாக்கி குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. விரைவாக இந்த கட்டண பாக்கியை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற நிலை நீடித்தால் வாகனங்களை நிறுத்த நேரிடும். அவ்வாறு அதுபோன்ற நிலை ஏற்படாத வண்ணம் வாகனங்களை நிறுத்தாத வகையில் சுங்கச்சாவடி கட்டணங்களை விரைந்து செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் கயத்தாறு மற்றும் நாங்குநேரி பகுதியில் இருக்கிற சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. சுமார் 2-3 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அங்கே அந்த வாகனங்களுடைய எண்களை போட்டோ எடுப்பதோடு அவர்களுக்கு டிரைவர், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் வாகனங்களை நிறுத்தக்கூடும் அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.